நம்ம மீன் குழம்பு செய்ய போகிறோம். மீன் குழம்புக்கு தேவையானது சீரகம் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க, கடுகு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க, மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, வெந்தயம், மிளகாத்தூள், கரைக்கிறதுக்கு தக்காளி. குழம்பு வச்சு வதக்கத்தோளும் கொஞ்சம் தக்காளி, வெங்காயம், கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம புளி கரைச்சிக்கலாம். இப்போ நான் உங்ககிட்ட புளி கரைக்கிறத எடிட் பண்ணிட்டேன். நான் ஏற்கனவே கரைச்சி வச்சுட்டேன் புளியை. அந்த புளியில் நம்ம என்ன பண்ணலாம், தக்காளி எடுத்து கரைச்சிடலாம். மிளகாத்தூள் எடுத்து போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து கொஞ்சம் போட்டுக்கலாம். அப்படி நீங்கள் மிளகாத்தூள் அதிகமாக யூஸ் பண்ணுவீங்கன்னா மொத்தத்தையும் போட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கோங்க. நாங்கள் எங்கள் வீட்டிலலாம் நிறைய தான் சாப்பிடுவோம், அதனால் மிளகாத்தூள் போட்டுக்கிறோம். அப்புறம் நம்ம போட வேண்டியது வந்து உப்பு. உப்பை தேவையான அளவு போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டாச்சா. அப்புறம் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். இவ்வளோத்துல நம்ம கொஞ்சோண்டு போட்டால் போதும், ஏன்னா மீன் குழம்பு தானே. அதை போட்டு இதை நல்லா கரைச்சிக்கலாம். நல்லா தக்காளி கரைச்சிக்கணுங்க, இல்லாட்டி சாப்பிட சொல்ல நல்லா இருக்காது. குழம்பு வைக்கிறதுல ஒரு மாதிரி இருக்குங்க. நல்லா பண்ணிட்டு அடுத்தது கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு அடுத்து நம்ம பண்ண வேண்டியது என்னன்னா, அப்புறம் நம்ம எண்ணெய் கடாயில போய் குழம்பு வைக்கலாம் வாங்க.